அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 12th புக்கில் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படிங்கிற லெசனிலிருந்து ஒரு 30 கேள்விகள் இருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட்டு வீடியோவில் தேசியம் காந்திய காலகட்டம் அதிலிருந்து பகுதி 1 பகுதி 2ன்னு பார்த்துருப்போம். 10th புக்கில் இருக்கிறது. ஸோ அதனோட தொடர்ச்சியாக இப்போ இந்த லெசன் பார்க்கலாம். ஓகேங்களா? 12th புக்கில் இருக்கிற லெசன். ஸோ ஒரு 30 கேள்வி இருக்குது. ஸோ ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டினை செலக்டிவாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த லெசன் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, உங்கள் கண்டினியூஸ் சப்போர்ட் இருந்தால் தான் நான் மேலே அதிக வீடியோஸ் போட முடியும். ஸோ வீடியோஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பாருங்கள், ஃபஸ்ட் ஒன், காந்தியடிகள் அலகாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார். ரெண்டாவது, அவர் தன்னாட்சி இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் இயக்கங்களில் தீவிரமாக பங்கேற்கவில்லை. ஓகே, இதில் எது சரி எது தவறுன்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் கவனமாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? 1 தவறு 2 சரி. பாருங்கள், காந்தியடிகள் அலகாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார். ஸோ இது அலகாபாத் கிடையாதுங்க, அகமதாபாத். ஓகேங்களா? காந்தியடிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தை நிறுவினார். ஸோ இதுதான் தவறான கூற்று. ஸோ இரண்டாவது கூற்று சரியானது தான். அவர் தன்னாட்சி இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் இயக்கங்களில் தீவிரமாக பங்கேற்கவில்லை. இது சரியான கூற்று. ஸோ ஆன்சர் முதல் கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 1 தவறு 2 சரி. ரெண்டாவது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் அகமதாபாத் துணி ஆலை பணியாளர் வேலை நிறுத்தம் தொடர்பான நிகழ்வை கண்டறிக. கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் அகமதாபாத் துணி ஆலை பணியாளர் வேலை நிறுத்தம் தொடர்பான நிகழ்வை கண்டறிக. ஆப்ஷன் ஏ பாருங்கள். விவசாயிகள் நில வருவாய் வசூலை ரத்து செய்யுமாறு காலனி ஆட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தனர். அடுத்து, ஐரோப்பிய வர்த்தகர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த விவசாயிகள் மீட்கப்பட்டனர். சி பாருங்கள். ஊதிய உயர்வு வேண்டும் என்று கோரி வேலை நிறுத்தம் செய்யப்பட்டது. எந்த விவசாயிகளால் பணம் செலுத்த முடியுமோ அவர்களிடமிருந்து மட்டுமே வரியை வசூல் செய்ய அரசு அறிவுறுத்தியது. ஸோ இதில் இந்த 4 ஆப்ஷனில் எது அகமதாபாத் துணி ஆலை பணியாளர் வேலை நிறுத்தத்தோடு தொடர்புடையது? ஆப்ஷன்ஸ் கவனமாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைன் பை லைனாக அந்த லெசன் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒன்றும் ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் கிடையாது. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஊதிய உயர்வு வேண்டும் என்று கோரி வேலை நிறுத்தம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அகமதாபாத் துணி ஆலை பணியாளர் வேலை நிறுத்தத்தோடு தொடர்புடைய நிகழ்வு. ஓகேங்களா? எத்தனை 35% ஊதிய உயர்வு கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள். யார்? காந்தியுடைய துணையோடு. ஓகேங்களா? ஸோ அடுத்து மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். விவசாயிகள் நில வருவாய் வசூலை ரத்து செய்யுமாறு காலனி ஆட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தனர். ஸோ அது கேதா சத்தியாகிரகத்தோடு தொடர்புடையது. 1918ஆம் ஆண்டு கேதா சத்தியாகிரகத்தோடு தொடர்புடையது தான் முதல் கூற்று. இரண்டாவது ஐரோப்பிய வர்த்தகர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த விவசாயிகள் மீட்கப்பட்டனர். இது சம்பரான் சத்தியாகிரகத்தோடு தொடர்புடையது, 1917. ஓகேங்களா? அவுரி சாகுபடி தொடர்பான கூற்று. ஓகேங்களா? ஸோ சி பார்த்தோம், அகமதாபாத் துணி ஆலை பணியாளர் வேலை நிறுத்தம். டி பாருங்கள். டி கேதா சத்தியாகிரகத்தோட தொடர்புடைய கூற்று தான். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? மூன்றாவது கேள்வி பாருங்கள். காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க அடிப்படையாய் அமைந்த சத்தியாகிரக போராட்டம் எது?
காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க அடிப்படையாய் அமைந்த சத்தியாகிரக போராட்டம் எது? சம்பரான், கேதா, அகமதாபாத் வேலை நிறுத்தம், மேற்கண்ட அனைத்தும். ஸோ இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான், ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஓகேங்களா, சம்பரான் சத்தியாகிரகம், அகமதாபாத் வேலை நிறுத்தம், கேதா சத்தியாகிரகம், இந்த மூணுமே காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க அடிப்படையாய் அமைந்தது. ஓகேங்களா, 3க்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 4வது பாருங்கள், கூற்று 1, கோபாலகிருஷ்ண கோகலேவின் அரசியல் குருவாக காந்தியடிகள் திகழ்ந்தார். அடுத்து, காந்தியடிகள் இந்திய பணியாளர் சங்கத்தின் உறுப்பினராக அங்கம் வகித்தார். ஸோ இதில் எந்த கூற்று சரி, எந்த கூற்று தவறுன்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். கூற்று 1 சரி, 2 சரி, 1 2 சரி, 1 2 தவறு. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 2 சரி. ஓகேங்களா, 4க்கு ஆப்ஷன் பி, கூற்று 2 சரி. பாருங்கள், முதல் கூற்று பாருங்கள், கோபாலகிருஷ்ண கோகலேவின் அரசியல் குருவாக காந்தியடிகள் திகழ்ந்தார். இது தவறு. காந்தியடிகளின் அரசியல் குருவாக கோபாலகிருஷ்ண கோகலே திகழ்ந்தார். ஓகேங்களா, ஸோ இதுதான் அப்படியே மாற்றி கொடுத்துருக்கு. ஸோ கூற்று 1 தான், 1 தவறு, 2 சரியானது. காந்தியடிகள் இந்திய பணியாளர் சங்கத்தின் கோபாலகிருஷ்ண கோகலே நிறுவிய இந்திய பணியாளர் சங்கத்தில் உறுப்பினராக அங்கம் வகித்தார். ஓகேங்களா, 2வது சரியான கூற்று. ஸோ ஆப்ஷன் படி கூற்று 2 சரி. ஓகேங்களா, சரியான கூற்றினை கண்டறிக. பாருங்கள், அரச பிரதிநிதி எட்வின் மாண்டேகுவும் இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் செம்ஸ்ஃபோர்டும் அரசியல் சாசன மாற்றங்களை அறிவித்தனர். ஆப்ஷன் பி பாருங்கள், இதுவே 1919ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில்கள் சட்டம் என்று அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் சி பாருங்கள், சட்டம் ஒழுங்கு, நிதி ஆகிய துறைகள் ஆங்கிலேயருக்கும், சுகாதாரம், கல்வி, உள்ளாட்சி போன்ற துறைகள் இந்திய பிரதிநிதிகளுக்கும் ஒதுக்கப்பட்டன. ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்து கூற்றுகளும் சரியானது. பாருங்கள், சரியான கூற்று கேட்டிருக்காங்க, எது சரின்னு கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ, பி அல்லது சியா அல்லது டி அனைத்தும் சரியா? ஆப்ஷன் நல்லா படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 5வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ என்ன மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள், அரச பிரதிநிதி எட்வின் மாண்டேகுவும் இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் செம்ஸ்ஃபோர்டும் அரசியல் சாசன மாற்றங்களை அறிவித்தனர். ஸோ இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கு. அரச பிரதிநிதி செம்ஸ்ஃபோர்டும் இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் எட்வின் மாண்டேகுவும் அரசியல் சாசன மாற்றங்களை அறிவித்தனர். ஸோ அந்த பதவிகளை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதுதான் தவறானது. ஸோ அரச பிரதிநிதி யாருன்னா செம்ஸ்ஃபோர்டு, இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் எட்வின் மாண்டேக். ஓகேங்களா, ஓகே, அது தவறான கூற்று. 2வது, இதுவே 1909ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில்கள் சட்டம் என்று அழைக்கப்படும். இது 1909ஆம் ஆண்டு கிடையாது, 1919ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில்கள் சட்டம் என்று அழைக்கப்பட்டது. அதுவும் தவறு. ஸோ சி சரியானதுன்னு பார்த்துட்டோம். ஸோ மேற்கண்ட அனைத்து கூற்றுகளும் சரி, அது வராது. ஸோ ஆப்ஷன் ஏபி தவறானது. சரியான கூற்று ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா, 6வது கேள்வி பாருங்கள், மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் திட்டம் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் அளிப்பதாக காங்கிரஸ் தெரிவித்த சிறப்பு மாநாடு எது? மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் திட்டம் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் அளிப்பதாக காங்கிரஸ் தெரிவித்த சிறப்பு மாநாடு எது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பம்பாய் சிறப்பு மாநாடு ஆகஸ்ட் 1918, டிசம்பர் 1918, ஆகஸ்ட் 1919, டிசம்பர் 1919. பம்பாய் சிறப்பு மாநாடுங்கிறது தான். ஸோ அது எந்த ஆண்டு மற்றும் எந்த மாதம், அதை கரெக்டாக கண்டுபிடிங்க. ஓகே, 6வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ,
பம்பாய் சிறப்பு மாநாடு ஆகஸ்ட் 1918. ஸோ அந்த ஆண்டு மற்றும் மாதத்தில்தான் மான்டேக் எக்ஸ்போர்ட் திட்டம் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் அளிப்பதாக காங்கிரஸ் தெரிவித்தது. ஸோ அது ஒரு சிறப்பு மாநாடு. ஏழாவது பாருங்கள், ஏழாவது கேள்வி, சரியான கூற்றினை கண்டறிக. பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சீர்திருத்தங்களை முயன்று அதற்காக உழைக்க வேண்டும் என்று கோரிய மிதவாத கொள்கையுடைய அரசியல் தலைவர்களின் குழுவுக்கு தலைமை ஏற்றவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. இரண்டாவது, இந்திய லிபரல் கூட்டமைப்பு என்ற பெயரில் தனது சொந்த கட்சியை தொடங்கியவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகே, இதில் எது சரி எது தவறுன்னு பாருங்கள், எது சரியான கூற்று எதுன்னு பாருங்கள். 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 1 2 சரி, 1 2 தவறு. ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 2 சரியானது. ஓகேங்களா, 2 கூற்றுமே சரியானது தான். இந்திய லிபரல் கூட்டமைப்பு என்ற பெயரில் சொந்த கட்சியை தொடங்கியவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பார்த்துக்குங்க. ஸோ எட்டாவது பாருங்கள், எட்டாவது கேள்வி பொறுத்துக. ஸோ இந்த பக்கம் இயக்கங்கள், இந்த பக்கம் அது பரவலாக காணப்பட்ட இந்திய பகுதிகள். ஓகேங்களா, பாருங்கள், ஆதி தர்மா இயக்கம், நாமசூத்ரா இயக்கம், திராவிட இயக்கம், சத்தியசோதக் இயக்கம். இந்த பக்கம் தென்னிந்தியா, மேற்கு இந்தியா, வடமேற்கு இந்தியா, கிழக்கு இந்தியா. ஸோ இதை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஸோ CDAB அந்த வரிசை தான் சரியானது. பாருங்கள், ஆதி தர்மா இயக்கம் வடமேற்கு இந்தியாவில் காணப்பட்டது, அதாவது துவங்கப்பட்டது. நாமசூத்ரா இயக்கம் கிழக்கு இந்தியா, திராவிட இயக்கம் தென்னிந்தியா, சத்தியசோதக் இயக்கம் மேற்கு இந்தியா. ஓகேங்களா, ஸோ இந்த சத்தியசோதக் இயக்கம் ஜோதிபா பூலே அவர்களால் துவங்கப்பட்டது, சத்தியசோதக் சமாஜம் அல்லது சத்தியசோதக் சபை. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், பிராமணியத்தின் கொடுங்கோல் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கப்பட்ட சாதியினரை விடுவிப்பதற்கான அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டிய அமைப்பு எது? கேள்வி இன்னொருக்க படிக்கிறேன் பாருங்கள். பிராமணியத்தின் கொடுங்கோல் மற்றும் சுரண்டல் ஆகியவற்றிலிருந்து ஒடுக்கப்பட்ட சாதியினரை விடுவிப்பதற்கான அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டிய அமைப்பு எது? திராவிட இயக்கம், ஆதி தர்மா இயக்கம், சத்தியசோதக் சமாஜம், ஆதி பிரம்ம சமாஜம். ஸோ எது சரின்னு பாருங்கள். ஓகே, இது ஈஸி தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சத்தியசோதக் சமாஜம். ஓகேங்களா, 9வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, சத்தியசோதக் சமாஜம் தான் ஆன்சர். ஸோ இந்த சமாஜத்தை நிறுவியவர் ஜோதிராவ் பூலே. ஓகேங்களா, அதே மாதிரி 1972 இவரது குலாம்கிரி என்ற புத்தகம் வெளிவந்தது. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், 10வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பாருங்கள், முதல் கூற்று, மதராஸ் மாகாண மக்கள் தொகையில் பிராமணர்களின் எண்ணிக்கை 3.2% இருந்தது. இரண்டாவது கூற்று, இவர்களில் 67% பட்டதாரிகளாய் இருந்தனர். மூன்றாவது, 1917 பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது. ஸோ இதில் எந்த கூற்று சரி எந்த கூற்று தவறுன்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். 1 2 சரி, 2 3 சரி, 1 2 தவறு, 2 3 தவறு. ஸோ கூற்று கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 2 3 தவறானது. ஓகேங்களா, 10வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, கூற்று 2 3 தவறானது.
பாருங்கள், கூற்றுகள் பாருங்கள். மதராஸ் மாகாண மக்கள் தொகையில் பிராமணர்களின் எண்ணிக்கை 3.2% இருந்தது. இது சரியான கூற்று. இவர்களில் 67% பட்டதாரிகளாய் இருந்தனர். ஸோ இது 67% கிடையாதுங்க, 72%. ஓகேங்களா? இந்த 3.2% எண்ணிக்கை பிராமணர்களில் 72% பேர் பட்டதாரிகளாய் இருந்தனர். ஓகேங்களா? ஸோ 67ன்னு இருக்குது, அது தவறானது. அடுத்து 1917 பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது. ஸோ இது 1917 கிடையாது, 1916. ஓகேங்களா? 1916 பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது. ஓகே, இன்னொரு கேள்வி பாருங்கள். 1916 பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை வெளியிட்டவர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, 10th ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கூற்று 2, 3 தவறு. ஸோ 11வது கேள்வி பாருங்கள். பொருந்தாத இணையை கண்டறிக. பாருங்கள், மைக்கேல் ஓ டயர், ரெஜினால்டு டயர், மக்களை சுட உத்தரவிட்டவர். ஸோ இந்த பக்கம் ஆப்ஷன்ஸ், இந்த பக்கம் கேள்விகள், இந்த பக்கம் ஆப்ஷன். இராணுவ கமாண்டர், பஞ்சாபின் துணைநிலை ஆளுநர், மைக்கேல் ஓ டயர். ஸோ இது அப்படியே பொருந்தாத இணை எதுன்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதில் யார் இராணுவ கமாண்டர், யார் பஞ்சாபின் துணைநிலை ஆளுநர், மக்களை சுட உத்தரவிட்டவர் யார்? ஸோ இது கேள்வியாக இருக்குது. எது இதில் சரியான இணைன்னு பாருங்கள். சரியான இணை இல்லைங்க, பொருந்தாத இணை கேட்டிருக்கு. ஓகேங்களா? பொருந்தாத இணை எது, தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சாரி. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்துமே தவறு தான். ஓகேங்களா? அனைத்தும் பொருந்தாத இணையாக உள்ளது. ஸோ என்ன பாருங்கள், மைக்கேல் ஓ டயர் இராணுவ கமாண்டர்னு இருக்குது. ஸோ பஞ்சாபின் துணைநிலை ஆளுநர் தான் மைக்கேல் ஓ டயர். ஓகேங்களா? ஸோ ரெஜினால்டு டயர் வந்து இராணுவ கமாண்டர். ஸோ அவர் தான் இராணுவ கமாண்டர். ஓகேங்களா? மைக்கேல் ஓ டயர் பஞ்சாபின் துணைநிலை ஆளுநர், ரெஜினால்டு டயர் இராணுவ கமாண்டர். ஸோ இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இவர்களில் யார் மக்களை சுட உத்தரவிட்டவர் யார் அப்படின்னா இராணுவ கமாண்டர் ரெஜினால்டு டயர். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள், இன்னொருக்கா சொல்கிறேன். ஸோ பஞ்சாபின் துணைநிலை ஆளுநர் மைக்கேல் ஓ டயர், இராணுவ கமாண்டர் ரெஜினால்டு டயர். இதில் மக்களை சுட, அங்கு ஜாலியன் வாலாபாக் பூங்காவில் கூடியிருந்த மக்களை சுட உத்தரவிட்டவர் யார் அப்படின்னா இராணுவ கமாண்டர் ரெஜினால்டு டயர். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆப்ஷன் டி, அனைத்து இணைகளும் தவறாக உள்ளது. 12 பாருங்கள். எங்கு நடைபெற்ற கிலாஃபத் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டது? எங்கு நடைபெற்ற கிலாஃபத் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டது? ஆன்சர் பண்ணுங்கள். டெல்லி, அலகாபாத், கராச்சி, லாகூர். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அலகாபாத்தில் நடைபெற்ற கிலாஃபத் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் 12க்கு ஆப்ஷன் பி, அலகாபாத் கிலாஃபத் மாநாடு. ஓகேங்களா? ஸோ இது வந்து காந்தியின் வற்புறுத்தலின் பேரில் இந்த ஒத்துழையாமை இயக்கம் தொடங்க முடிவு செய்யப்பட்டது. ஓகேங்களா? 13வது கேள்வி பாருங்கள். கூற்று 1, 1920ஆம் ஆண்டு கல்கத்தா சிறப்பு அமர்வில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கூற்று 2 பாருங்கள். 1920ஆம் ஆண்டு நாக்பூர் காங்கிரஸ் அமர்வில் ஒத்துழையாமையை கடைபிடிப்பது என்ற காந்தியடிகளின் யோசனை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் நிறைவேற்றம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். பாருங்கள், கூற்று 1, 2, 1 சரி 2 தவறு, 1 தவறு 2 சரி, கூற்று 1, 2 தவறு, கூற்று 1, 2 சரி. கூற்று நல்லா கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள்.
ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ 13க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1, 2 தவறு. ஸோ 2 கூற்றுமே தவறு. ஸோ என்ன தவறு பாருங்கள். ஸோ 1920ஆம் ஆண்டு கல்கத்தா சிறப்பு அமர்வில் தான் ஒத்துழையாமையை கடைபிடிப்பது என்ற காந்தியடிகளின் யோசனை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாருங்கள், 1920 கல்கத்தா சிறப்பு அமர்வில் தான் ஒத்துழையாமையை கடைபிடிப்பது என்ற காந்தியடிகளின் யோசனை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து 1920ஆம் ஆண்டு நாக்பூர் காங்கிரஸ் அமர்வில் தான் ஒத்துழையாமை இயக்க தீர்மானங்கள் அதாவது முந்தைய மாநாட்டில் இயற்றப்பட்ட இந்த தீர்மானங்கள், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போன்னா 1920ஆம் ஆண்டு நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு. ஓகேங்களா. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அது அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். கூற்று 1 அதனோட தொடர்ச்சி கூற்றில் 2 இருக்கும். ஓகேங்களா. ஸோ நாக்பூர் காங்கிரஸ் வந்து கூற்று 1 இருக்கிறது, கல்கத்தா சிறப்பு அமர்வு வந்து கூற்று 2 இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அப்படியே மாற்றி கொடுத்துருப்பேன். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 13க்கு 1, 2 தவறானது. 14வது கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்திய தலைவர்களில் பொருந்தாத நபரை தேர்வு செய்க. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்திய தலைவர்களில் பொருந்தாத நபரை தேர்வு செய்க. ராஜாஜி, சத்தியமூர்த்தி, அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார். ஸோ இதில் யார் பொருந்தாத நபர்? ஓகே, இது ஈஸி தான், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அறிஞர் அண்ணா. ஓகேங்களா. ஸோ அவர் தான் பொருந்தாத நபர் இந்த ஆப்ஷனில். பாருங்கள், ராஜாஜி, சத்தியமூர்த்தி, தந்தை பெரியார் ஆகிய மூவரும் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தினர். ஓகேங்களா. ஸோ இதில் பொருந்தாதது அறிஞர் அண்ணா. ஓகேங்களா. 14க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 15வது கேள்வி பாருங்கள். ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தியதால் காந்தியை கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் யார்? ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தியதால் காந்தியை கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். மோதிலால் நேரு மற்றும் ராஜேந்திர பிரசாத், மோதிலால் நேரு, வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ். ஓகே, ஆப்ஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான். ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தியதால் காந்தியை கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள். ஸோ சௌரி சௌரா சம்பவத்தின் விளைவாக ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதன் விளைவு காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார். ஓகேங்களா. ஸோ அதன் பிறகு தான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தியதால் காந்தியை கடுமையாக விமர்சனம் செய்தவர்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் 15வது கேள்வி ஆப்ஷன் டி, ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ். ஓகேங்களா. இவங்க 2 பேரும் தான் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க காந்தியை. ஓகே, 15க்கு ஆப்ஷன் டி. 16வது கேள்வி பாருங்கள். சட்டப்பேரவை நுழைவை எதிர்த்து காந்தியடிகள் வழியை பின்பற்றி மக்களை ஒன்று திரட்டும் பணிகளில் ஈடுபட்ட தலைவர்களுள் பொருந்தாத நபரை தேர்வு செய்க. ராஜாஜி, சத்தியமூர்த்தி, ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் பட்டேல். கேள்வி இன்னொருக்க படிக்கிறேன் பாருங்கள். சட்டப்பேரவை நுழைவை எதிர்த்து காந்தியடிகள் வழியை பின்பற்றி மக்களை ஒன்று திரட்டும் பணிகளில் ஈடுபட்ட தலைவர்களுள் பொருந்தாத நபரை தேர்வு செய்க. ஸோ இது பார்த்துருப்போம், மாற்றம் வேண்டுவோர் மாற்றம் வேண்டாதோர் அப்படின்னு. ஸோ மாற்றம் வேண்டாதோர் அப்படிங்கிறவங்க தான் இந்த கூற்று பொருத்தமாக இருக்குது. பாருங்கள், சட்டப்பேரவை நுழைவை எதிர்த்து காந்தியடிகள் வழியை பின்பற்றி மக்களை ஒன்று திரட்டும் பணி. ஸோ இது வந்து மாற்றத்தை விரும்பாதோர். ஸோ இதில் யாது பொருந்தாத நபர்? ஸோ இதுக்கான ஆன்சர் 16க்கு ஆப்ஷன் பி, சத்தியமூர்த்தி. ஓகேங்களா.
ராஜாஜி, ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் பட்டேல் இவங்க 3 பேரும் தான் மக்களை ஒன்று திரட்டும் பணியில் ஈடுபட்ட தலைவர்கள். ஸோ சத்தியமூர்த்தி பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பியோர் சங்கம், ஓகேங்களா, இந்த சுயராஜ்ய கட்சி தமிழ்நாட்டில் தலைமையேற்று நடத்தியவர் அவர் தான், ஓகேங்களா. பதினேழு பாருங்கள், வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிக்கப்பட்ட ஆண்டு. வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிக்கப்பட்ட ஆண்டு 1921 நவம்பர், 1921 ஜூலை, 1921 அக்டோபர், 1921 ஜூன். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1921 நவம்பர், ஓகேங்களா. வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிக்கப்பட்ட ஆண்டு 1921 நவம்பர் மாதம். 18வது கேள்வி பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றினை தேர்வு செய்க. சரியான கூற்று பாருங்கள், ஆப்ஷன் ஏ, ககோரி சதித்திட்ட வழக்கில் மரண தண்டனை பெற்றவர்கள் பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர் தத். மத்திய சட்டப்பேரவைக்குள் வெடிகுண்டு வீசியவர்கள் ராஜகுரு மற்றும் சுக்தேவ். ஆங்கில அதிகாரி சாண்டர்ஸை கொலை செய்தவர்கள் பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு. அடுத்து, லாலா லஜபதி ராய் கொல்லப்பட்ட லாகூர் தடியடிக்கு காரணமான ஆங்கில அதிகாரி ரெஜினால்டு டயர். ஓகே, இதில் எது சரியான கூற்றுன்னு சொல்லுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஓகேங்களா. ஆங்கில அதிகாரி சாண்டர்ஸை கொலை செய்தவர்கள் பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு. ஸோ இதுதான் சரியான கூற்று. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். மற்ற கூற்று பாருங்கள், ககோரி சதி திட்ட வழக்கில் மரண தண்டனை பெற்றவர்கள் பகத்சிங், படுகேஸ்வர் தத்துன்னு இருக்குது. ஸோ அது ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்ஃபகுல்லா கான், ஓகேங்களா. ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்ஃபகுல்லா கான் அவங்க தான் ககோரி சதி திட்ட வழக்கில் மரண தண்டனை பெற்றவர்கள், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தவறு. ஆப்ஷன் பி பாருங்கள், மத்திய சட்டப்பேரவைக்குள் வெடிகுண்டு வீசியவர்கள் ராஜகுரு மற்றும் சுக்தேவ். ஸோ இது தவறான கூற்று. மத்திய சட்டப்பேரவைக்குள் வெடிகுண்டு வீசியவர்கள் தான் இந்த பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத், ஓகேங்களா. ஸோ அந்த பிகே தத்துன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் படுகேஸ்வர் தத். ஓகே, ஆப்ஷன் சி சரியானது. ஆப்ஷன் டி பாருங்கள், லாலா லஜபதி ராய் கொல்லப்பட்ட லாகூர் தடியடிக்கு காரணமான ஆங்கில அதிகாரி ரெஜினால்டு டயர் கிடையாது, சாண்டர்ஸ், ஓகேங்களா. ஓகே, ஆப்ஷன் 18க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, 19வது கேள்வி பாருங்கள், மத்திய சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்ற இடங்கள் எண்ணிக்கை. மத்திய சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்ற இடங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன்ஸ் பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது போட்டியிட்ட இடங்கள், அடுத்து வெற்றி பெற்ற இடங்கள். ஆப்ஷன் பாருங்கள், 105, 45, 102, 40, 101, 42, 101, 45. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 101 மற்றும் 42. அதாவது 101 இடங்களில் போட்டியிட்டு 42 இடங்களில் வெற்றி பெற்றது, ஓகேங்களா. ஓகே, 20வது கேள்வி பாருங்கள், 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு தொடர்பான கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க. 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு தொடர்பான கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க. பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 விடுதலை நாளாக கொண்டாடப்படும். ஆப்ஷன் பி, சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியின் தலைமையில் தொடங்கப்படும். ஆப்ஷன் சி, இந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் மோதிலால் நேரு. ஆப்ஷன் டி பாருங்கள், பூர்ண சுயராஜ்யம் அடைவதே குறிக்கோள் என அறிவிக்கப்பட்டது. ஸோ இதில் எது 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு தொடர்பான கூற்றுகளில் தவறானது, ஓகேங்களா. ஆன்சர் பண்ணுங்கள்.
ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் மோதிலால் நேரு கிடையாதுங்க, ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, ஸோ அதுதான் தவறாக இருக்குது. ஸோ 20வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 21வது கேள்வி பாருங்கள். சைமன் குழு வருகையை புறக்கணிக்கும் முடிவு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் எடுக்கப்பட்டது? சைமன் குழு வருகையை புறக்கணிக்கும் முடிவு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் எடுக்கப்பட்டது? ஆன்சர் பண்ணுங்கள். 1927 மദ്രാஸ் மாநாடு, 1928 கல்கத்தா மாநாடு, 1929 லாகூர் மாநாடு, 1926 கவுஹாத்தி மாநாடு. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, 1927 மദ്രാஸ் மாநாடு. ஓகேங்களா, இந்த மாநாட்டில் தான் சைமன் குழு வருகையை புறக்கணிக்கும் முடிவு எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, அதாவது சட்ட உருவாக்க குழுவான சைமன் குழுவின் உறுப்பினர்களில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறவில்லை அப்படிங்கிறது அவங்களோட வாதம். ஓகேங்களா, ஸோ அதனை எதிர்க்கும் விதமாகத்தான் இந்த சைமன் குழு வருகையை புறக்கணித்தனர். ஸோ இதற்கான முடிவு எடுக்கப்பட்ட காங்கிரஸ் மாநாடு தான் 1927 மദ്രാஸ் மாநாடு. ஓகேங்களா, 22வது கேள்வி பாருங்கள். தவறான இணை அல்லது இணைகளை கண்டறிக. தவறான இணைகள் பாருங்கள். தண்டி யாத்திரை 375 மைல்கள், வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் 150 மைல்கள், தண்டி யாத்திரை தொடக்கம் 1930 ஏப்ரல் 6, வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் தொடக்கம் 1930 ஏப்ரல் 28. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். எத்தனை இணைகள் தவறு? ஓகேங்களா, தவறான இணைகள் எத்தனை? ஒரு இணையா, 2ஆ, 3ஆ, 4ஆ? ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 22வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 3 இணைகள் தவறானது. ஓகேங்களா, என்னென்னு பாருங்கள். ஸோ தண்டி யாத்திரை 375 மைல்கள்னு இருக்குது. ஆக்சுவலாக 375 மைல்கள் கிடையாது, 375 கிலோமீட்டர். ஓகேங்களா, தண்டி யாத்திரையானது 375 கிலோமீட்டர். ஸோ அது தவறானது. அடுத்து பாருங்கள். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் இது எத்தனை பார்த்திங்கன்னா 150 மைல்கள். இது சரியானது. ஓகேங்களா, வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் 150 மைல்கள், அதாவது திருச்சியிலிருந்து தஞ்சை வேதாரண்யம் வரை. ஓகேங்களா, தண்டி யாத்திரை தொடக்கம் 1930 ஏப்ரல் 6ன்னு இருக்குது. ஸோ தொடக்கம் பார்த்திங்கன்னா 1930 மார்ச் 12. ஓகேங்களா, தண்டி யாத்திரை தொடக்கம் 1930 மார்ச் 12. ஸோ முடிவுற்ற தினம்தான் 1930 ஏப்ரல் 6. ஓகேங்களா, அடுத்து வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் தொடக்கம் பார்த்திங்கன்னா 1930 ஏப்ரல் 13. ஓகேங்களா, ஸோ அது நிறைவடைந்த தினம்தான் 1930 ஏப்ரல் 28. ஓகேங்களா, ஸோ 3 ஆப்ஷன் தவறு. ஆப்ஷன் 1, 3, 4. அப்போ 3 இணைகள் தவறானது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 2வது சரியான இணை. ஓகேங்களா, ஓகே. 22க்கு ஆப்ஷன் சி 3 இணைகள் தவறு. 23வது பாருங்கள். கூற்று 1. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர் ராஜாஜி. கூற்று 2 பாருங்கள். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் ஜே.ஏ. தான். ஓகே, கூற்று படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். கூற்று 1 சரி, 2 தவறு.
1 தவறு 2 சரி. கூற்று 1 2 சரி, 1 2 தவறு. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 2. இரண்டுமே 2 கூற்றுகளுமே சரியானது தான். ஓகேங்களா. வேதாரண்யம் சத்தியாகிரகத்தின் போது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர் ராஜாஜி. அப்போது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் ஜே.ஏ. தான். இரண்டுமே சரியானது. 23க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 24வது கேள்வி பாருங்கள். தவறான கூற்றினை கண்டறிக. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் விளைவாக இந்தியாவில் சட்ட மறுப்பு இயக்கம் முடிவுக்கு வந்தது. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் விளைவாக இந்தியாவில் சட்ட மறுப்பு இயக்கம் முடிவுக்கு வந்தது. ஆப்ஷன் பி பாருங்கள். காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாநாடு கராச்சி காங்கிரஸ் மாநாடு. 3வது ஆப்ஷன் சி பாருங்கள். காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான தினம் 1931 மார்ச் 5. அடுத்து ஆப்ஷன் டி, லண்டனில் நடந்த 3வது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸின் ஒரே பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் காந்தியடிகள். ஸோ இதில் எது தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஆப்ஷன் நல்லா படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 24வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. லண்டனில் நடந்த 3வது வட்டமேசை மாநாடுன்னு இருக்குது. ஸோ லண்டனில் நடைபெற்ற 2வது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸின் ஒரே பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் காந்தியடிகள். ஓகேங்களா. ஸோ அதுதான் 3வது வட்டமேசை மாநாடுன்னு இருக்கிறனால அது தவறான கூற்று. ஓகேங்களா. ஆன்சர் அதுக்கு சரியான விடை பார்த்திங்கன்னா 2வது வட்டமேசை மாநாடு அதுதான் வரும். ஸோ தவறான கூற்றுங்கிறனால ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 25வது கேள்வி பாருங்கள். அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறிக. அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறிக. அம்பேத்கர் லண்டனில் முனைவர் பட்டம் பெற்றார். 2வது, அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புகளை முடித்தார். 3வது, இந்தியாவின் சாதிகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்தார். 4வது, சவுத் பொரோ குழுவுடனான கலந்துரையாடலின் போது முதன்முறையாக தனித்தொகுதி பற்றி பேசினார். ஸோ இதில் எது தவறான கூற்று? அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் தவறானதை கண்டறிக. ஸோ ஆப்ஷன்ஸ், ஸோ பெரும்பாலும் கூற்று அந்த வடிவில் தான் இருக்குது கேள்விகள். ஸோ கவனமாக படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஸோ 25வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 தவறானது. ஓகேங்களா. பாருங்கள், அம்பேத்கர் லண்டனில் முனைவர் பட்டம் பெற்றார்னு இருக்குது. ஸோ அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் தான் முனைவர் பட்டம் பெற்றார். ஓகே, அதே மாதிரி ஸோ சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புகள் லண்டனில் முடித்தார். ஓகேங்களா. அம்பேத்கர் லண்டனில் சட்டம் மற்றும் பொருளாதார படிப்புகளை முடித்தார். ஸோ அதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ 1 2 தவறானது. ஓகேங்களா. ஸோ 3 4 சரியான கூற்று தான். ஸோ அவங்க என்ன கூற்றுறது தவறான கூற்று கேட்டிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் ஏ 1 2 தவறு. 26வது கேள்வி பாருங்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான பஞ்சாபின் துணைநிலை ஆளுநர் மைக்கேல் ஓ டயரை 1940 மார்ச் 30 கொலை செய்தவர் யார்? ஸோ இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். பஞ்சாபின் துணைநிலை ஆளுநர் மைக்கேல் ஓ டயரை கொலை செய்தவர். ஓகே, ஸோ இது ஈஸி தான். 26வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தம் சிங். ஓகேங்களா. ஸோ அவர் தான் எங்கே அப்படின்னா லண்டன் காக்ஸ்டன் அரங்கில் கொலை செய்தார். ஓகேங்களா. லண்டனில் உள்ள காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயரை கொலை செய்தார். ஸோ எதுக்குன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக இந்த செயலை செய்தார். ஓகேங்களா. ஓகே, 26க்கு ஆப்ஷன் சி உத்தம் சிங் ஆன்சர். ஸோ 27வது கேள்வி பாருங்கள். மகத் சத்தியாகிரகம் என்ற அமைப்போடு தொடர்புடைய கூற்றினை கண்டறிக. மகத் சத்தியாகிரகம் என்ற அமைப்போடு தொடர்புடைய கூற்றினை கண்டறிக. பாருங்கள், ஆப்ஷன் ஏ தனித்து விடப்பட்டவரின் நலனுக்கான அமைப்பு.
ஆப்ஷன் பி தீண்டாமை கொடுமைக்கு உள்ளான மக்களுக்கான அடிப்படை உரிமையை மீட்டுத்தரும் அமைப்பு. ஆப்ஷன் சி தீண்டாமை கொடுமைக்கு உள்ளான மக்களுக்கான தனி தொகுதிகள் கோரும் அமைப்பு. ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். ஸோ மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது அம்பேத்கர் அவர்களால் துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ அதனோட தொடர்புடைய கூற்று என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, தீண்டாமை கொடுமைக்கு உள்ளான மக்களுக்கான அடிப்படை உரிமையை மீட்டுத்தரும் அமைப்பு தான் இந்த மகத் சத்தியாகிரகம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன, தீண்டாமை கொடுமை, அந்த கிணறுகளில் தண்ணீர் எடுத்தல், ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் தீண்டாமை கொடுமையிலிருந்து பாதுகாப்பதற்காக அவர்கள் அடிப்படை உரிமையை மீட்டு தருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த மகத் சத்தியாகிரகம். ஓகேங்களா, ஓகே, 27க்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 28 பாருங்கள். சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார்? சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார்? ராஜாஜி, சிங்காரவேலர், அம்பேத்கர், காந்தியடிகள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அம்பேத்கர். ஓகேங்களா, ஸோ அவர் தான் சுதந்திர தொழிலாளர் கட்சி 1937லும், மேலும் இன்னொரு கட்சி இருக்கும் பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு. ஸோ இதை 1942லும் துவங்கி இருப்பார். ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் 28க்கு ஆப்ஷன் சி அம்பேத்கர் தான் ஆன்சர். 29 பாருங்கள். கூற்று 1 வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடுகள் குறித்து அறிவித்த இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு. கூற்று 2 தனித்தொகுதிகள் கொடுக்கப்பட்டதை எதிர்த்து காந்தியடிகள் லாகூர் சிறையில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முயன்றார். ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி 2 தவறு. பாருங்கள், கூற்று 1 அது சரியான கூற்று தான். வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடுகள் குறித்து அறிவித்த இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு. 2வது கூற்று பாருங்கள், தனித்தொகுதிகள் கொடுக்கப்பட்டதை எதிர்த்து காந்தியடிகள் லாகூர் சிறையில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முயன்றார். ஸோ இது லாகூர் சிறை கிடையாதுங்க, எரவாடா சிறை. ஓகேங்களா, எரவாடா சிறையில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க முயன்றார். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி 2 தவறு. ஓகேங்களா, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 30வது கேள்வி. பின்வரும் எந்த குழுவில் அம்பேத்கர் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார்? பின்வரும் எந்த குழுவில் அம்பேத்கர் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வைஸ்ராயின் அமைச்சரவை, சவுத் பொரோ குழு, பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழு, ஏ மற்றும் சி ஆகிய இரண்டிலும். பின்வரும் எந்த குழுவில் அம்பேத்கர் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார்? ஆப்ஷன்ஸ் கரெக்டாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். ஓகேங்களா, 30வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பாதுகாப்புத்துறையின் ஆலோசனை குழுவில் அம்பேத்கர் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அதே மாதிரி ஆப்ஷன் ஏ பாருங்கள், வைஸ்ராயின் அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்றார். ஓகேங்களா, வைஸ்ராயின் அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்றார். ஓகே, 30வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான், அதாவது உறுப்பினர்னு கேட்டிருக்காங்க, அப்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். ஓகேங்களா, ஸோ இந்த லெசன்லேருந்து 30 கொஸ்டின் பார்த்தாச்சு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது. 30 கேள்விக்கு எவ்வளோ ரைட்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்து வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது என்னங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.